بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، والمهاجر من هجر الخطايا والذنوب، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் ஏகன், அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த வல்ல இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றிலும் உண்டாவதாக. இஅ்திகாஃபுடைய நியத்தோடு பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை எவைகளை கொண்டு ஏவி இருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியாகவும், எவைகளை விட்டும் நம்மளை தவிர்ந்து வாழுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்று நம்மை தவிர்க்க சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்வில் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படியாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நல்லுபதேசத்தை கொண்டு ஒரு உபதேசம் புரிகிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவர்களையும் இந்த இடத்திலே ஒரு சந்தோஷமான நிலையில், ஒரு மகிழ்ச்சியான நிலையில், ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே வந்திருப்பது போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் சுவனபதியிலே இதே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வீற்றிருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இன்றைய இந்த ஹுத்துபாவிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சமகாலம், அதிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சில விடயங்களை உங்களுடைய மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே,
நாங்கள் இருக்கக்கூடிய காலம் பருவமழை பெய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி. நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலப்பகுதியிலே எமது பகுதியிலே கூடுதலான மழை வீழ்ச்சி ஏற்பதை நாங்கள் அறிவோம். பொதுவாக காலம் என்பது இது அல்லாஹ்வுடைய சொந்தமான ஒரு விடயம், அல்லாஹ்வுக்கு உரித்தான ஒன்றாகும். அல்லாஹ் காலங்களை மாறி காலம் என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்று அதற்கு பதிலாக கோடை என்று அதிலே சூடான ஒரு காலப்பகுதியை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சமனான காலப்பகுதிகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இவ்வாறு காலங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி அல்லாஹ் நமக்கு ஒரு சமநிலையை அல்லாஹ் உண்டாக்கி கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்றான், வானங்கள் மற்றும் பூமியை நாங்கள் படைத்திருப்பதிலேயும் அதே போன்று நாங்கள் காலங்களை மாறச் செய்வது, பகல் இரவுகளை உண்டாக்குவது, இதிலேயும் அல்லாஹ் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான காலப்பகுதியிலே வாழ்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே வளமைக்கு மாற்றமான சில நிகழ்வுகள் நடைபெறும். பூகம்பம் ஏற்படுகிறது, உலகத்திலே சூறாவளி ஏற்படுகிறது, மண் சரிவுகள் ஏற்படுகின்றன, கடல் சீற்றம், சுனாமி போன்ற அனர்த்தங்கள் உண்டாகிறது. அதே போன்று வெள்ளப்பெருக்கு, அதே போன்று அறிய முடியாத சில அபாயகரமான நோய்களும் உருவாக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் சிலதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், சிலர் நாங்கள் இதை வெளியிலே நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். சூறாவளி அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுகிறது. பூகம்பம் எமது முஸ்லிம் நாடுகளிலே துருக்கி, ஆப்கானிஸ்தான் போன்ற பெரும் பெரும் நாடுகளிலே பெரிய அளவிலான பூகம்பங்கள் ஏற்பட்டன. மண் சரிவு, அண்மையிலே இந்தியாவிலே மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டது, அதிகமான மக்கள் மரணித்தார்கள். எமது பகுதியிலும் மண் சரிவுகள் ஏற்படுகின்றன. கடல் சீற்றம் 2004ஆம் ஆண்டு இதை நாங்கள் அனுபவித்தோம். அதே போன்று வெள்ளப்பெருக்கு, அன்புக்குரிய சகோதரர்களே, 1954ஆம் ஆண்டு, அதே போன்று 2010ஆம் ஆண்டு, இப்ப 2024ஆம் ஆண்டு, இதை நாங்கள் அண்மை காலத்திலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலும் சில நேரங்களில் அதிகமான தாளமுழுக்கங்கள் ஏற்பட்டு கூடுதலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் சில நேரங்களில் சில சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது என்பதாக எதிர்வு கூடையும் பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மீடியாக்களில் நாங்கள் இதை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இடத்திலே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த அனர்த்தங்கள், இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுவது தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது இது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகளை, அருட்கொடைகளை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா. அல்லாஹ் இந்த பூமியை படைத்து விசாலமாக்கி விரித்து அதுக்கு மலைகளை முளைகளாக ஆக்கி அல்லாஹ் ஆடாமல் வைத்திருக்கிறார். இங்கே ஒரு சமநிலையை பேணி அல்லாஹ் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். மழை காலம் வந்தால் மழை பொழிகிறது, காலம் மாறாமல் நடக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் இதுக்கு மாற்றமான நிகழ்வுகளை உண்டாக்கி அல்லாஹ் அங்கிருந்து ஆகப்பெரிய ஒரு சக்தி, உங்களை விட மேலான ஒரு சக்தி, உங்களுடைய யாருடைய கண்ணுக்கும் புலப்பாடாத சக்தி, உங்களால் யாராலையும் அதை தடுக்க முடியாத ஒரு சக்தி, உயர்ந்த சக்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்தி என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களை, இது முதலாவது. அதே போன்று அல்லாஹ் இவ்வாறான நிகழ்வுகளை உண்டாக்கி மனிதர்களை அச்சத்துக்குள்ளாக்கி, மனிதர்களை பயமுறுத்தி என்று சொல்லலாம். அல்லாஹ் பயமுறுத்தி என் பக்கம் மீளுகிறானா மனிதன் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார்.
ஒமா நுருசிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்பீஃபா, நாங்கள் இவ்வாறான அத்தாட்சிகளை நாங்கள் அனுப்புகிறோம். ஏன்? நீங்கள் பயப்பட்டு அவனின் பக்கம் மீளணும். பல இடங்களில் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், அவனின் பக்கம் மீள வேண்டும் என்றதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் இவ்வாறான நிகழ்வுகளை உண்டாக்கி மனிதன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவன் பாவமான காரியத்திலிருந்து தன்னை மீட்டு தன்னை ஒரு நல்வழி பக்கம் ஆக்குறானா என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இதை அல்லாஹ் சோதனையாகவும் அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் பசியை கொண்டு, அதே போன்று பயத்தை கொண்டு, பொருளாதாரத்திலே குறைவை உண்டாக்குவதன் மூலமாக, அதே போன்று அவர்கள் இருக்கக்கூடிய விவசாயங்களிலே சில அழிவுகளை உண்டாக்குவதன் மூலமாக நாங்கள் சோதிக்கிறோம். யாரு பொறுமையாளர்களா இருக்கிறாங்க, இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நீங்கள் பஷாரத்தை சொல்லுங்கள். இந்த இவ்வாறான நிலைமை ஏற்படும் பொழுது தான் பொறுமையாளராக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் என்ற விடயத்தை. அதே போன்று இது ஆகிரத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறான நிகழ்வுகள் ஆகிரத்தை நினைவுபடுத்துகிறது, மறுமையை நினைவுபடுத்துகிறது. சுனாமி ஏற்பட்டது, யாரும் யாரையும் பார்க்க முடியவில்லை, எல்லாரும் ஓடினார்கள். தந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், யாரும் யாரையும் பார்க்க முடியாது. உடம்பிலே இருந்த ஒட்டு துணி இல்லாமல் கூட சிலர்களை எடுத்தார்கள், ஓடினார்கள். உடம்பிலே உடுப்பு இருக்கிறதா என்று கூட தெரியாது. மறுமையுடைய நிலை இப்படி இருக்கும். மறுமையுடைய நிலையிலே யாரும் யாரையும் பார்க்க முடியாது, யாரும் யாரோடையும் பேச முடியாது, யாரும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு ஆக முக்கியமான ஒரு கன்செப்டை, ஆக முக்கியமான ஒரு விடயத்தை நமக்கு இந்த இவ்வாறான நிகழ்வுகள் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல இவ்வாறான நிகழ்வுகள் சிலருக்கு வேதனையாகவும் அமைகிறது. சோதனையும் தான் வேதனையும் தான் சிலருக்கு வேதனையாகும். அதான் சொல்றோம், நாங்கள் சிலர்களை இந்த உலகத்திலே வாழ்ந்த சில கூட்டங்களை நாங்கள் அவர்கள் செய்த அட்டூழியங்கள், அவர்கள் செய்த பாவங்களின் மூலமாக நாங்கள் அவர்களை பிடித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலர்களை மூழ்கடிக்க செய்திருக்கிறோம், சிலர்களை நாங்கள் சுரிவாங்க செய்திருக்கிறோம், சிலர்களை நாங்கள் காற்றை கொண்டு நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக நமக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் சிலருக்கு வேதனையாகவும் அல்லாஹ் ஆக்க முடியும். அதே மாதிரி சில சகோதரர்களே, சிலர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை இதன் மூலமாக கொடுக்கிறான். உதாரணமாக, நாங்கள் அண்மையிலே நடந்த இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக எமது கிழக்கு மாகாணத்திலே மாவடிப்பள்ளியிலே சேர்ந்த சில மாணவர்கள், சம்மாந்துறையை சேர்ந்த சகோதரர்கள் அங்கே ஆற்றை கடக்க முற்படும் பொழுது அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். சில மண் சரிவுகள் ஏற்படுகின்றன. அந்த மண் சரிவுகளை மாற்றி சிக்குண்டு சிலர்கள் போன் அங்கிருந்து பேசுகிறார்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோம், ஆனால் எங்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறீர்கள், எங்களை காப்பாற்றுங்கள். அப்படியே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது போன் ஆஃப் ஆகிறது. இப்படியா கொண்ட நிலைமைகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வாறான நிகழ்வு ஏற்படும் பொழுது இப்படியா கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். ஷஹாதத்துடைய அந்தஸ்து, மூழ்கி மரணிக்கிறவர், அவர் ஷஹாதத்துடைய அந்தஸ்து, ஷஹாதத்துடைய அந்தஸ்து. சிலர்கள் சுரி வாங்கப்பட்டு மரணித்தார், அது ஷஹாதத்துடைய அந்தஸ்து. சிலர்கள் சில பெரும் பெரும் நோய்களிலே அகப்பட்டு அதிலே ஷஹீதாக்கப்பட்டால் அது அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து. இவ்வாறான அந்தஸ்துகளையும் அல்லாஹ் இதை கொடுக்கப்பட்டார். சரி, அல்லாஹ் இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்படுத்தி, இவ்வாறான நிகழ்வுகளை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி நம்மிடத்தில் அல்லாஹ் எண்ணத்தை எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது விடயம், நாங்கள் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். பெரும்பாவம், விபச்சாரம், சூது, வட்டி முதலிய பெரும்பாவங்கள் இருக்கிறது. பெரும்பாவங்கள், இந்த பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஒரு ஆள் தௌபா செய்வதற்கு முன்னால் அவர் பாவத்தை விட்டு நீங்க வேண்டும். இன்றைக்கு வட்டி சாதாரணம், விபச்சாரம் சாதாரணம். அண்மையிலே கேட்கப்படக்கூடிய சில நிகழ்வுகள், சிறிய பிள்ளைகள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். சிறிய மாணவிகள்
சிறிய மாணவிகள் பிழையான நடத்தையில் உட்படுத்தப்படுகிறார்கள். எவ்வளவு மோசமான காரியங்கள் நடக்கிறது. எனவே இந்த பாவங்களை விட்டும் நாங்கள் மீள வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? அதிகமான விபச்சாரம் ஏற்படுகிறதா, அதிகமான விபச்சாரம் ஏற்படுகிறதா, விபச்சாரம் மலிகிறதா, சூது மலிகிறதா, எங்க வந்துட்டு கூடுதலான வட்டி அங்க ஆட்கொண்டிருக்கிறதா, அன்புக்குரியவர்களே அங்கே பூகம்பங்களை எதிர்வாங்க ஏற்படுகிறதா? இது நாங்கள் முதலாக நினைக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய கருத்தடிப்படையிலே சிலர்களுக்கு சோதனையாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே சிலர்கள் இதை படிப்பினையாக எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மட்டும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நம்மளை அல்லாஹ் தன் பக்கம் மீள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களுக்கு நான் மலையை இறக்கிறேன். அல்லாஹ் சொல்றார். ஸலாத்துல் இஸ்திஸ்கா தொழுகிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பார் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தையை நாங்கள் அதிகமாக மொழிய வேண்டும். ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தையை மொழிவதற்கு இடம் தேவையில்லை. நேரம் குறித்த ஒரு அமல் அல்ல அது. நாங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய மாதிரி செய்யலாம். ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தையை நாங்கள் 100 தரம் சொன்னால், 1000 தரம் சொன்னால், நாங்கள் 10,000 தரம் சொன்னால் எங்களுக்கு நன்மை கூடிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய முகத்திலே மலர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும் சகோதரர்களே. ஆனால் பெரும்பாவங்களை விட்டு நாங்கள் அல்லாஹ் சொல்றான், ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகத்திலே பூமியிலே கடலிலே மாற்றம் ஏற்படுது என்று சொன்னால் அது மனிதர்கள் தங்களுடைய கரங்களின் ஆசையின் காரணமாக. இந்த இடத்திலே உலமாக்கள் 2 கருத்தை சொல்கிறார்கள். ஒன்று மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், இரண்டாவது மனிதர்கள் இந்த பௌதீகவியலுக்கு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்வது, இடையூறாக செயற்படுவது. உதாரணமாக நாங்க மழை வந்தால் தண்ணி நிறைய போடான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்க எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை நாம் பேக்கில பெருசா கட்டி கொண்டு போட்டா அங்க காணடைக்குமே. இப்ப அண்மையில போட்டோவை நாம் பார்த்தோம், சிலர்கள் இந்நாட்கள் தான் போட்டு என்று அடையாளப்படுத்திருக்காங்களே. அப்படி போட்டால் அதனால் காணடைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிப்பார்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்குதா? பிமா கஸபத் ஐதின் நாஸ். காடுகளை வெட்டி மரங்களை வெட்டி இந்த பௌதீக இந்த உலகம் இயங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அதிக புகைகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாகனங்களை ஓட்டி இந்த உலகத்துடைய இந்த வளமையான நிகழ்வுக்கு மாற்றமாக செயல்படும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலே நமக்கு பாதிப்பு இருக்கிறது. நபி அவங்க ஏதாவது இவ்வாறான ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நபி அவங்களுடைய எவ்வாறு செயற்பாடு இருந்தது? ஏதாவது நபி அவங்க ஒரு திடுக்கம் ஒன்று ஏற்பட்டு சொன்னால், ஏதாவது நபி அவங்க திடுக்கி போயிட்டாங்க என்று சொன்னால் நபி அவங்க அப்படியே சிவந்து விடுவாங்க, சிவந்து பேத்துருவாங்க. நபி அவங்க தடுமாறுவாங்க, நின்று கேளாம தடுமாறுவாங்க, பள்ளியை நோக்கி செல்வாங்க. என்ன, இந்த வரக்கூடிய நிகழ்வு சோதனையாக இருக்க வேதனையாக அமைந்து விடக்கூடாது, எனக்கு பாதிப்பை உண்டாக்கி விடக்கூடாது, என்னுடைய சமூகம் பாதிக்க கூடாது என்ற இந்த உணர்வோடு நபி அவங்க செயல்பட்டிருக்கிறாங்களே, நாங்க எந்த அளவுக்கு நாங்க இதில் ஈடுபடுறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நம்மகிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கு. இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும், ஒரு விஷயம் எவ்வாறு நாங்கள் நடக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களை முதலாவது தற்காப்பு இருக்க வேண்டும். முன்னாயத்தம் இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையா நாங்கள் இருக்கணும். ஒரு விஷயம் நடந்தா அதுல இருந்து சில பாடங்களை எடுக்கணும். நபியவங்களோட காலத்துல நபியவங்க எங்களுடைய மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளுதா, முன்னெச்சரிக்கையா இருக்கா என்று பார்த்தோம்னா நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். நபியவங்க யுத்தத்துக்கு தயாராகுவாங்க, நபியவங்க துவா கேட்பாங்க, ஆனா யுத்தத்துக்கு தயாராகுவாங்க. நபியவங்க யுத்தத்துக்கு
நபி அவங்க யுத்தத்துக்காக தயாராகுவாங்க. நபி அவங்க மடுவட்டி ஹந்தக்க தோண்டி பாதுகாப்பாங்க. முன்னெச்சரிக்கை. நபி அவங்க சொன்னாங்க, நாங்க தூங்கும் பொழுது நீங்க தூங்கும் பொழுது நீங்க உங்களுடைய கைகளை நல்லா கழுவி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. கழுவி கொள்ளுங்க. ஏன் நபி அவங்க சொன்னாங்க நீங்க சாப்பிடக்குள்ள நீங்க உங்களோட கையில கொழுப்பு பட்டிருந்தா, உங்களோட கையில ஏதாவது இது வைக்க சொன்னா, கொழுப்பு பட்டு வைக்க சொன்னா நீங்க அதோடு தூங்குவீங்க. ஆனா விசைஜந்து ஏதாவது கடிச்சிட்டா நபி அவங்க சொன்னாங்க, அப்படி கடிச்சிட்டு இருந்தா லா எலூமன்ன இல்ல நஃப்ஸ சொன்னாங்க. லா எலூமன்ன இல்ல நஃப்ஸ, நீங்க உங்களை நீங்க தான் பழிச்சு கொள்ளுங்க, தவிர நீங்க அந்த விசைஜந்த நீங்க பதிக்க தேவையில்லை. ஒரு எலி கடிச்சிட்டா அதை பழிக்காதீங்க, ஒரு எறும்பு கழிச்சுட்டா அதை பழிக்காதீங்க, ஒரு தேல் கொத்திட்டா நீங்க அதை பழிக்காதீங்க. ஏன் காரணம்? நீங்க சேஃப்டி இல்லை. நீங்க உங்களோட சேஃப்டியை பார்க்கல, நீங்க உங்களோட சேஃப்டியை நீங்க கவனிக்கல. அதனால முதலாவது நாங்க பாதுகாப்பு முதல் அமைச்சோம். இப்ப நம்மளோட பகுதியில் காணல சில இன்னும் ஒழுங்குபடுத்தப்படிய தேவைகள் இருக்கு. ஆனால் இருக்கக்கூடிய கானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பார்க்கிறோம். 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் ஆகக்குள்ள என்னுடைய பகுதிக்கு நகர சபை என்ன செய்கிறது? அதை துப்புராக்குறாங்க. ஆனா அதுக்கு பின்னால பார்த்தோம்னா நம்மளோட மக்கள் என்ன செய்றாங்க? குப்பையில கொண்டு கொட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன சேஃப்டி பார்த்துருக்கோம்? நம்ம என்ன சேஃப்டி இருக்கு? என்ன முற்காப்பாக நாங்க தடுப்பதற்கான என்ன வழி நாங்க பண்றோம்? சரி, இவ்வாறு நிகழ்வு ஏற்படுகிறது, நாம் இதில் உணர்ந்து விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்களுடைய உடைமைகளை, எங்களுடைய உடல்ல, எங்களுடைய உடைமைகளை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற சொத்து செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் உண்டாகத்தாங்க. அதனால் அன்புக்குரிய சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. எமது பகுதியிலே எமது சம்மளத்தில் கட்டப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே 2 வீடுகள் ஜக்காத் திட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 வீடுகளிலேயும் தான் அந்த பகுதியில் இருந்த மக்கள் இந்த வெள்ள நிலைமையின் போது இருந்து பாதுகாப்பா பெற்றிருக்காங்க. அங்க இருந்துதான் தங்களை பாதுகாத்திருக்காங்க. அப்ப நாங்க ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கிறது. சில அண்மையில் ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு பாத்திரத்தில், ஒரு பேசனில் கை குழந்தையை வைத்து தண்ணீரின் காரணமாக அந்த பேசனுக்கு வச்சு கொண்டு வந்து காப்பாற்றின அமைப்பு. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க எங்களுடைய சகோதரர்களை நாங்க பார்க்கிறோம், மெய் சிலிர்த்து போகிறோம். அன்புக்குரியவர்களை, உண்மையிலே எங்களுடைய சகோதரர்கள் முன்னெச்சரிக்கையாக சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். சில நிறுவனங்களை செய்கிறார்கள். தண்ணீர் வைப்பதற்கான மோட்டர் தேவை இருக்கிறது. இவ்வாறான நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வாறான எல்லா முயற்சிகளையும் செய்திருந்தால் காரிசா என்பது இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுவது என்பது அதுக்கு வழி அல்ல, ஏற்படும். அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்படக்கூடியது ஏற்படும் பொழுது நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரே சகோதரர்கள், ஒரே அல் முஃமின் இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் ஒரே சகோதரர்கள். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரர். ஏதாவது உடம்பிலே ஒரு இடத்திலே ஒரு முள் தைத்தால் எவ்வாறு உடம்பு ஊராக பலி எடுக்கிறதோ அதே போன்று ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பம் அனைவர்களுக்கும் அந்த துன்பம் ஆயிடும். எல்லாருக்கும் அந்த துன்பம் ஆயிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நன்மையான காரியங்கள், நல்ல விடயங்கள், இறையச்சம் உள்ள விடயங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கூட்டம் இருந்தாங்க, அஷ்அரி பரம்பரை. அபூ மூஸல் அஷ்அரி நமக்கு தெரியும், சஹாபி. அஷ்அரி பரம்பரையில் மிக முக்கியமான ஒரு கூட்டம், ஒரு கோத்திரம். இந்த கோத்திரத்தினர்கள் ஒரு வளமை ஒன்று இருந்தது. எப்பொழுதும் இவர்களுக்கு ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம், ஒரு இடர் ஒன்று ஏற்படும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு வச்சிருந்தாங்க. இந்த ஒழுங்கு என்னடா, அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க.
இப்ப ஒரு கூட்டத்தில் எடுத்துக்கிட்டா, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, பணக்காரரையும் மிதிப்பார், ஏழையும் மிதிப்பார், நடுத்தரமானவரும் மிதிப்பார். பணக்காரர் 1000 ரூபாய் போடுவார், ஒரு நடுத்தரவர் 500 ரூபாய் போடுவார், ஏழ்மையா இருக்கிற ஒரு 500 ரூபாய் போடுவார். இப்ப எல்லாரும் ஒரு 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 பாத்திரத்தை வச்சு அல்லது ஒரு புடவையை விரித்து அதிலே அந்த பணங்களை எல்லாம் போடுவாங்களாம். பணங்களை எல்லாம் போட்டுட்டு பிறகு அந்த பணங்களை எல்லாம் சமமாக பிரிச்சு கொள்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், எவ்வாறான ஒரு முன்மாதிரி! இந்த முன்மாதிரி நமக்கு என்னத்தை காட்டுதுன்னா, நாங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, எமது ஊரை பொறுத்த வகையில் நான் புகழ்கிறதுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ் எல்லாருடைய செயற்பாடுகளையும் கபூல் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே இந்த ஏற்பட்ட இந்த நிகழ்விலே பூரிப்படைந்தோம். உள்ளங்கள் குளிர்ந்தது. ஏன்? அந்த அளவுக்கு எங்களுடைய சகோதரர்கள் உதவிகள், உடலால் உதவி, முதல் உதவி, சாப்பாடு சமைச்சு கொண்டு தேடி தேடி கொடுத்தார்கள். சில நேரங்களில் கொடுத்த உணவு உலர் உணவு கொடுத்தார்கள். ஒரு கடைக்கு சென்று அந்த சந்தர்ப்பத்திலே அவர் சொன்னார், இன்றைய நாள் பூர்த்தியாக எங்களுக்கு பெக் பண்ற வேலை மட்டும்தான். அது இன்னொரு ஆச்சரியமான ஒரு நிகழக்கூடிய ஒரு கதை என்று சொன்னார். அவர் சொன்னார், ஒரு சகோதரி 2,00,000 சொச்சம் ரூபாய். இன்றைக்கு இந்த காலையில உறுதிப்படுத்தின சம்பவத்தை உறுதிப்படுத்தினேன். 2,00,000 ரூபாய், அப்படியே 2,50,000 2,50,000 ரூபாய்க்கு பணப்பொதிகளை எடுத்துக்கொண்டு அவர் கொண்டு போகிறார் ஒரு அந்நிய பிரதேசத்துக்கு. ஒரு மாற்று மத சகோதரர்கள் செல்லக்கூடிய விதிக்கக்கூடிய பிரதேசத்துக்கு கொண்டு போய் அங்க அந்த உணர்வை கொடுக்கிறார். உடல் உதவி, உணவு உதவி, முதல் உதவி, பண உதவி, வைத்திய உதவிகள், வைத்தியர்கள் வைத்திய உதவி, வைத்திய முகாம்கள், சதுர உதவி, பொது இடங்களை எல்லாம் மக்கள் சகோதரர்கள் சென்று சென்று துப்புரவு செய்தார்கள். பின்னுக்கு துப்புரவு செய்தார்கள். என்னென்ன தேவை உதவி இருக்கோ அந்தந்த நேரத்தில் அந்த உதவிகளை எல்லாம் சகோதரர்கள் நல்ல முறையில் செய்தார்கள். பாராட்டத்தக்க விடயம். அல்லாஹ் நம் அனைவருடைய அந்த செயற்பாடுகளையும் அல்லாஹ் இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களாகவும் அதை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கியர் கூறுவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் பல தேவைகள் இருக்கிறது. இன்னும் பல தேவை. ஏனென்றா அன்புக்குரியவர்களே, ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறார். 22,500 ரூபாய் சம்பளம் அவருக்கு, கூலி தொழிலாளி. ஆனா அவரு அந்த சம்பளத்தை 2,500 ரூபாய் சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வீட்டு 5 பிள்ளை அடிக்க மட்டும் சொன்னா, ஒரு பால் பாக்கெட் வாங்கினா 300 ரூபாய் போன பால் பாக்கெட் விலை இன்றைக்கு என்ன விலை போகுது? 1,100 ரூபாய். அந்த விலைக்கு வாங்கினா அவருடைய அன்றாடம் எவ்வாறு அவருடைய குடும்பத்தை நகர்த்துவது? சகோதரர்களே, இப்படியா கொண்ட ஒரு சகோதரர் இந்த நிலைமையில் பாதிக்கப்பட்டிருந்தார் அன்புக்குரியவர்களே, அவர் எவ்வாறு அதிலிருந்து மீளுவது? ஒரு 1.5 அடி உயரத்தில் உள்ள கட்டில், அதில் மேல் இருக்கக்கூடிய பெட்டுடைய நிலைமை என்ன? அதில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டுடைய நிலைமை என்ன? கீழே இருந்த தலைவாடங்களுடைய நிலைமை என்ன? பாயுடைய நிலைமை என்ன? ஒரே நேரத்தில் மொத்தமாக போயிட்டது. பிள்ளைகளுடைய அப்பியாச கொப்பியல் என்ன? எமது அதான் அடையாளப்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய வாவிக்கரையோரத்தில் இந்த கூடுதலான பாதிப்பு அந்த பகுதியிலே ஏற்பட்டக்கூடிய இந்த பாதிப்பிலே இவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் தொழில் செய்யவில்லை. 5-6 நாள் தொழில் செய்யவில்லை. அவருடைய தொழில் செய்யாமல் இருந்தார்கள். மோட்டர், கீழே இருக்கக்கூடிய சாமான் மோட்டர் திடீர்னு தண்ணி வருதுன்ற வெளியே போனா இதையெல்லாம் அவதானம் இல்லை, முட்காப்பு இல்லை. ஆனா இருக்கும் நடந்துட்டு என்ன நடந்துக்கு? மோட்டர்ல தண்ணி ஏறுது. எத்தனை பேர் வீட்டுல மோட்டர் பழுதா போயிடுச்சு. எனவே இவ்வாறான நிகழ்வுகள் தான் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நிகழ்வுகளிலே நாங்கள் கவனமாக நடக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், இது நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்தது பெரிது, இன்னும் மேலும் செய்ய அல்லாஹ் நமக்கு உதவியாக இருப்பார். ஒரே ஒரு சம்பவம், எமது பகுதிக்கு ஒரு சகோதரர் இருந்தார், ஒரு வைத்தியம் அண்மையிலே நான் கேள்விப்பட்ட சம்பவம். கிட்டத்தில் ஒரு நாள் சம்பவம். அவர் சத்திர சிகிச்சை நிபுணர். அவருடைய தொழில் இருக்கும் பொழுது ஒரு சகோதரருக்கு ஒரு இளைஞருக்கு அவருக்கு கேன்சர் வருத்தம் ஏற்படுது. அந்த கேன்சரை சுகப்படுத்துறதுக்கு அதுக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு 20 லட்சம் ரூபாய் தேவை. அந்த சகோதரர் அவர் பெரிய ஒரு பகுதியை அவரே போட்டு அவரை சார்ந்தவரிடத்திலே கேட்டு
அந்த ஏற்பாடை செய்கிறார். இவ்வாறான சில சில விடயங்கள் நம்ம உள்ள நடக்குது. அதே போன்று எத்தனையோ பெரும் பெரும் உதவிகளை செய்கிறார்கள். என்ன உதவி செய்கிறார்கள் யாருக்குமே தெரியாத நிலைமை இருக்கிறார் நமக்கு சகோதரர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுப்போம். இதிலெல்லாம் நாங்கள் பங்களிப்பாக இருப்போம். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கிறது என்றால் அதில் நாங்கள் சில வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. நபி அவங்க சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம ஹவா, கடுமையாக மழை பெய்ந்தால் நீங்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்ற துஆ ஓதி சொன்னாங்க. அதே போல் நபி அவங்க நமக்கு அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியான துஆவை நமக்கு ஓதி சொல்லி தந்திருக்காங்க. எனவே நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், இஸ்திக்பார் செய்வோம், தௌபாவிலே நாங்கள் ஈடுபடுவோம், அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் முன்னோக்குவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவர்களையும் அவர் நல்லடியார் கூட்டத்திலே இருந்து நல்லடியார் கூட்டத்திலே வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் உரையானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் யா அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ மௌத்துக்கு பின்னாலே சுவனபதியிலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய செயற்பாடுகளையும் இஹ்லாஸோடு நீ கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى والصلاة والسلام على المصطفى وآله وصحبه ومن اهتدى. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه واعلموا أن الله رحمته عامة وشاملة لجميع المخلوقات، وهو أرحم بخلقه من الوالدة على ولدها، وكذلك هو شديد العقاب وبطشه شديد وعظيم في الانتقام في المجرمين. وعلينا أن تطيعوا حيث أمرنا وأن تجتنبوا حيث نهانا. والله سبحانه وتعالى أجزى لنا بأعمال الواجبات وترك المنكرات. جعلنا الله من أطاعه واتبع سنة نبينا محمد صلى الله عليه وسلم ففاز بالدرجات الأولى في الدار العالمين. الله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. بارك الله وإياكم بآياته وذكره الحكيم ونفعني وإياكم بهدى كتابه المستقيم. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى والصلاة والسلام على المصطفى وآله وصحبه ومن اهتدى. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن الله مع الذين اتقوا والذين